வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி பேர் நீக்கம். தமிழ்நாடு முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி சமர்ப்பித்தவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், வாக்காளர் பட்டியல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு பெயர்கள் தமிழ்நாடு முழுவதும் நீக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் மாவட்ட அளவிலான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 5,43,76,755 குறைக்கப்பட்டுள்ளது. பெண் வாக்காளர்கள் 2.77 கோடி பேர், ஆண் வாக்காளர்கள் 2.66 கோடி பேர், மூன்றாம் பாலினத்தவர் 7,191 பேர், மாற்றுத்திறனாளிகள் 4,19,000. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மொத்தம் 97,37,832 பேர். இது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் தற்போது 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் நவம்பர் 4ஆம் தேதியன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கின. முதல் கட்டமாக கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் 4ஆம் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் முன்வைத்த கோரிக்கையை தொடர்ந்து 2 முறை இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. இறுதியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவம் சமர்ப்பிக்கும் பணிகள் தமிழ்நாட்டில் டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தன. இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று டிசம்பர் 19 வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035 அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சம் 1,200 வாக்காளர்கள் என்ற கணக்கில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவங்க என்ன பண்றது? பேர் இடம்பெறாதவர்கள், பேர் நீக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, குறைந்தபட்சம் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலே வரைவு பட்டியலை உருவாக்கியுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். பட்டியல் இடம்பெற்றதற்கு நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் சரியில்லை என்று ஆட்சேபங்கள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஜனவரி 18 வரை தெரிவிக்கலாம். அதற்கு படிவம் 7ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இடம் மாறியவர்கள் படிவம் 8ஐயும், புதிதாக பெயர் சேர்ப்பவர்கள் படிவம் 6ஐயும் பூர்த்தி செய்து படிவங்களை வழங்க வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். இது போன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.